வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஆந்திராவில், தெற்கு ஆந்திராவில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் கர்நாடகாவிலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. கர்நாடகாவில் இருக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து படிப்படியாக தீவிரமடைந்து ஜூன் 8ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 8 அல்லது 9ஆம் தேதி காற்று சுழற்சியாக வலுவடைந்து அந்த நிகழ்வு வடக்கே அரபிக்கடல் இறங்கி கடல் ஓரமாகவே வடக்கே பயணித்து தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த இருக்கிறது கர்நாடகா. மேலும் கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. மேலும் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை வருகிற ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலமழை சற்று தீவிரம் இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி தீவிரம் குறைந்தாலும் ஜூன் 5, 6, 7 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 8ஆம் தேதி 9, 10 தேதிகளிலும் தொடர்ந்து ஆங்காங்கே மழை சற்று பரப்பில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்தாலும் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலமழை தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சம் லேசான மிதமான மழையாகவும் பரவலாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாகவும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரிக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், முத்துப்பேட்டை, வேதாரண்யம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, கும்பகோணம், நெய்வேலி, திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே மழை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக வடக்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் தெற்கு பகுதியும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காரைக்கால், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் கூடுதலான இடங்களில். மேலும் தென் மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு, மதுரைக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று லேசான மிதமான மழை ஒரு இரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் தெற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
மேலும் நாளை ஜூன் மாதம் 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை என்பது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் மட்டுமே ஏதாவது ஒரு இரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்கள் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை ஜூன் 6ஆம் தேதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6ஆம் தேதி மற்ற மாவட்டங்களுக்கு காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜூன் 6ஆம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 7ஆம் தேதி ஜூன் 7, 8, 9 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். மேலும் இப்போது கர்நாடகாவில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி படிப்படியாக தீவிரமடைந்து ஜூன் 8ஆம் தேதி ஒரு காற்றுச் சுழற்சியாக வலுவடைந்து ஜூன் 8, 9, 10, 11 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பொள்ளாச்சி காற்றுப்பகுதி, மேலும் செங்கோட்டை காற்றுப்பகுதி, ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதி, இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 8, 9, 10 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன தீவிரம் குறைந்து கர்நாடக எல்லையோரங்களிலும் ஒரு சில இடங்களிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகும் வெப்பச்சலன தொடர்ந்து கிடைத்தாலும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது பொள்ளாச்சிக்கெல்லாம் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசிக்கும் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரிக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் அதிகபட்சம் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைத்தாலும் அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணத்துக்கு மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6ஆம் தேதி வரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 5, 6, 7 தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தம்புள்ளைக்கு மேற்கு பகுதி, ரத்னபுரி, கொழும்பு, ஹண்டி, ஹம்மந்தோட்ட, நீர்கொழும்பு, சிலாபம், இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஐ விட 12 கிழக்கு மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை ஜூன் 12ஐ விட ஜூன் 13 சற்று மேலும் பரப்பில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜூன் 7ஆம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்றுச் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஜூன் 9, 10, 11, 12 தேதி வரை காற்றுச் சுழற்சி சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று
ஜூன் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59 மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:36 தேய்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.